வாழ்க வையகம். நண்பர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுக்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு 2 நாள் வகுப்பு. சிம்பிளா சொல்ல போனா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிலபஸா வச்சு நிறைய கத்துக்கிட்டு வாழ தெரியாம வாழ்வதற்கு எதற்காக பள்ளி செல்ல வேண்டும், எதற்காக கல்லூரி செல்ல வேண்டும்? அந்த புத்தகம்ல யாருக்கு தெரியுமா? வாத்தியாருக்கு, டீச்சருக்கு. வாத்தியார் வீட்டில் உட்காந்து புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை படிச்சுட்டு ஒரு கதை மாதிரி செட் பண்ணி அதுல மியூசிக்கெல்லாம் செட் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு வந்து டிங் டாங் டாங் ஒரு புலி வந்துச்சாமா, யானை வந்துச்சாமான்னு சொல்லி அப்படியே பேசி எப்படியாவது குழந்தைக்கு புரிய வைக்கிறது தான் வாத்தியாரோட வேலையே தவிர, புத்தகத்தை எடு, படி, மனப்பாடம் பண்ணு, எழுதுன்னு சொன்னா இது கல்வியே கிடையாது. யோசிங்க, சிம்பிளா யோசிங்க. கல்வி என்பது மனப்பாடம் செய்து எழுதுவது கிடையாது. அப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, கல்வி என்பது புரிய வைப்பது, புரிந்து கொள்வது. வாத்தியாரின் வேலை எதையாவது கோக்கும்பாக்கு பண்ணி புரிய வைக்கிறது. மாணவரின் கடமை புரிந்து கொள்வது. புத்தகத்தில் உள்ள பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணி யாரெல்லாம் எழுதுறாங்களோ இவர்கள் முட்டாள்கள், காப்பி கேட். புத்தகத்தில் உள்ளதை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு சொந்தமா எழுதுனா அவங்க தான் புத்திசாலி. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேற, நாலேஜ் அப்படிங்கிறது வேற. தகவல் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. ஓப்பனாவே சொல்றேங்க, கல்வி சரியில்லைங்க. கல்வியை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தகவல்கள் தெரிந்து கொள்வதை விட அறிவு அதிகப்படுத்த வேண்டும். கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்கு நான் பிரச்சாரம் செய்யும் அந்த பிரச்சாரத்துக்கு பெயர்தான் பானு வீட்டு கல்வி முறை. கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்கு எடுக்கும் முயற்சி. இன்னைக்கு அதை பத்தி நிறைய பார்க்க போறோம். இப்படி உங்கள் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு 2 நாள்ல நேரடியா வந்து ஒரு தோட்டத்தில் தங்கி கத்துக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அக்டோபர் மாதம் 12, 13 ஆழியார்ல இயற்கையான ஒரு சூழல்ல ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்புல திருமதி அம்பிகா பத்ரி அவர்கள் பாரம்பரிய விளையாட்டுக்களை கற்றுக் கொடுப்பார். திரு தாமரை செல்வன் அவர்கள் ஓரிகாமி அப்படிங்கிற காகித கலைகளை கற்றுக் கொடுப்பார். திரு விஜய் அவர்கள் ஈஸி மேக்ஸ் அண்ட் மெமரி அப்படிங்கிற கணிதம் மற்றும் ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கான வகுப்பை கற்றுக் கொடுப்பார். இது மட்டும் இல்லாம ஆற்றல் பாலா அவர்கள் அறிவியலை கற்றுக் கொடுப்பார். இந்த வகுப்புக்கு ஒரு நபருக்கு கட்டணம் 500 ரூபாய். தங்குவது, உணவு, வகுப்பு எல்லாமே சேர்த்து வெறும் 500 ரூபாய். எனவே வாய்ப்புள்ள பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. பெற்றோர்கள் வரலாம், குழந்தைகள் வரலாம், ஆசிரியர்கள் வரலாம், யார் வேணா வரலாம். ஒரு அருமையான ஒரு வகுப்பு, 2 நாள். இந்த வகுப்புக்கு பெயர் பானு வீட்டு கல்வி முறை. ஆமாங்க, ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.org வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈவெண்ட் பேஜில் 500 ரூபாய் கட்டி புக் பண்ணிட்டு நேரடியாக வரலாம். ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க. 2 நாளில் ஆழியாறில் அக்டோபர் 12, 13 பானு வீட்டு கல்வி முறை நேரடி வகுப்பு. வாருங்கள் நண்பர்களே, வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.